ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதுலேயும் இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது ட்ரேடிங் அப்படின்னா ட்ரேடர் அப்படிங்கிற டைப் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இன்ட்ராடேடரா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா, கான்ட்ரா ட்ரேடரா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டரா அப்படிம்பாங்க. அப்போது இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேடரோட டைப் தான். அதாவது இன்ட்ராடே அப்படின்னா ஒருத்தர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார்னா அவர் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுவார். அவருடைய பேர் தான் இன்ட்ரா ட்ரேடர். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரேடை எடுத்து 3 நாளைக்கு உள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ரா ட்ரேடர். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரிங்களா? இது நான் MBA படிக்கச்ச புக்கில் மேஜராக டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு வரச்ச இது எல்லாமே அப்படியே லைனாக வரும். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா 21 days இல்லைனா 3 weeksக்கு உள்ளே பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடர். சரிங்களா? பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னா 3 மாதத்துக்கு உள்ளே பண்ணுறவங்க. இன்வெஸ்டர் அப்படின்னா 1 yearக்கு மேலே. இது மட்டும்தான் மேலே. 1 yearக்கு நீங்கள் மேலே பண்ணிங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இருக்குது. சரிங்களா? இதில் இன்ட்ராடே நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் சரிங்களா, இந்த NSE வெப்சைட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் NSE வெப்சைட், இதில் நீங்கள் Nifty 50 இருக்க 50 ஸ்டாக், இதை வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா 50 ஸ்டாக் தெரியும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு 50 இருக்கிற 50 ஸ்டாக், இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அதாவது ஒரு வியாபாரம் மாதிரி தான். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, விற்கணுங்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, பைசா கொடுக்குறீங்க, அவர்கிட்ட தேங்காய் கேட்குறீங்க, அவர்கிட்ட தேங்காய் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். அதுக்கு நீங்கள் பைசா வச்சுருக்காக நீங்கள் தேங்காயை கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? அதுபோல் தான் நீங்கள் ஷேர் வாங்கிட்டீங்கன்னா விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். அதனால தான் இந்த Nifty 50 நெக்ஸ்ட் 50 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூலாம் வராது. இது டக் முடவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழில். அதனால் இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே உங்கள் ட்ரேட் செலெக்ஷன் இதுக்குள்ளே இருக்கட்டும். சரிங்களா? அப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணீங்க. இப்போ நெஃப்டியில் இருக்க சரிங்களா HDFC ஸ்டாக்கை வந்து HDFC பேங்க்கோட ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இதை பை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க. செகண்ட் பாயிண்ட், சரிங்களா, உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை நிறைய டூல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் 1864 மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணும். இதில் இன்ட்ராடே அப்படின்னா 3வது பாயிண்ட், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் பாருங்கள், 1865. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 373 ரூபா பே பண்ணாலே போதும். 5x கொடுப்பாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இது இன்ட்ராடே. நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா 1000, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஷேர் இது சப்போஸ். சரிங்களா? இது ஒரு 300 ரூபா இருந்துச்சுன்னா உங்களால் 3 ஷேர் வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் 1000 ரூபா வச்சுருந்தாலே ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். 9:15 சரிங்களா 3:20 0 க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி SBI செக்யூரிட்டினா 3 o'clock. ஒவ்வொரு டிமார்ட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்கும் ஈவினிங் க்ளோஸ் ஆகிறது. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடு எடுத்துகிட்டு இன்ட்ராடே கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு மறுநாள் வரைக்கும் வைக்கலான்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரோக்கரே க்ளோஸ் பண்ணிடுவார். சரிங்களா? நீங்கள் இதுக்கெலாம் பெர்மிஷன் கொடுத்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அப்போது 3:20 ஆகும்போதே அவங்க க்ளோஸ் பண்ணி சின்னதாக ஃபைன் போடுவாங்க. அதனால் இன்ட்ராடே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. லாங் டேர்ம் அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. இங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ NSEயில், சரிங்களா, அந்த அமௌண்ட் இங்கே ஷோ ஆகும். ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். இதில் மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் பிளர் ஆயிரும். என்ன அப்படின்னா ஓடிட்டுருக்க ப்ரைஸில் வந்து வாங்கி கொடுத்துரும். எப்போதுமே லிமிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1860க்கு வந்தால் தான் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லி பை கொடுத்து வச்சிங்கன்னா அந்த ப்ரைஸ் வரும்போது வாங்கும். சரிங்களா? அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜீரோதாவோட ப்ரோக்கரேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரே ஒரு ஷேர், சரிங்களா, 12 பாயிண்ட்ஸ், அதாவது 0.12 எடுப்பாங்க. சரிங்களா? 0.12 எடுப்பாங்க. சரிங்களா?
இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், சார் நான் ஒரு ஷேரை வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து 24 பைசா வாங்கி விற்கிறதுக்கு வந்து 24 பைசா எடுக்கிறாங்க. இப்போ நான் 1000 ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா அது மல்டிப்ளை ஆனால் ரொம்ப அமௌண்ட் போகுமே, கமிஷன் மட்டுமே, ப்ரோக்கரேஜ் கமிஷன் மட்டுமே போகும் அப்படின்னு நீங்கள் ஃபெயில் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் 10,000 ஷேர் வாங்கினாலும் சரி, 1000 ஷேர் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா, கமிஷன் 40 ரூபா தான், 40 ரூபாய்க்கு மேலே போகாது சரிங்களா. நான் 10,000 ஷேர் இங்கே போட்டாலுமே இங்கே மாறாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு மொத்தமாக 10,000 குவான்டிட்டி வாங்குறதுக்கு 20 ரூபா ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க, அதை விற்கிறதுக்கு 20 ரூபா, 40 ரூபா தான் சரிங்களா. அதனால் இதில் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். டெலிவரியை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு சரிங்களா, இங்கே என்னென்னா 0 தலை ஃப்ரீ சரிங்களா, ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. பட் டாக்ஸேஷன் இது இன்ட்ராடே காட்டிலும் இங்கே அதிகமாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும் சரிங்களா. அதனால் இந்த ப்ரோக்கரேஜை காட்டிலும் டேக்ஸ் இங்கே அதிகமாக போயிடும். அதனால் இந்த ப்ரோக்கரேஜ் இதில் கொஞ்சம் தெளிவாகிக்கங்க. இதில் நிறையா ஃப்ரீ ப்ரோக்கர்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க சரிங்களா. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். 5வது இன்ட்ராடேயில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் பிகினராக உள்ளே வந்திருக்கிற காரணத்தினால ஒரு ட்ரேடை சரிங்களா 5 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணி பழகிறது ரொம்ப நல்லது. இமீடியட்டாக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா சரியான இடத்த கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸ்க்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கேன், இவங்களாம் 1 lakh 2 lakh அப்படிங்கிற லாஸுக்கு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வரும். அதனால் இனிஷியலாக படிக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்போ இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் சரிங்களா. அப்போ இமீடியட்டாக பண்ணிங்கன்னா பெரிய லெவல் லாஸ் வராது, உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா.